இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டம், வாலிபர் தற்கொலை, புதுச்சேரியில் சோகம். போஸ்ட்பெய்டு முனையில் மின் கட்டணம் செலுத்தும் திட்டம், புதுச்சேரி அரசு ஒப்புதல். ஏனாமில் 3 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சி, முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் வீடுகளுக்கான மின் கட்டணத்தை ப்ரீபெய்டு முறையில் இல்லாமல் போஸ்ட்பெய்டு முறையில் செயல்படுத்த புதுச்சேரி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி அரசானது வீடுகளுக்கு ப்ரீபெய்டு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இம்முறையை செயல்படுத்த இதற்கு ஒரு தனியார் நிறுவனம் தேர்வானது. ஆனால் ஏலத்தின் காலம் முடிவடைந்தது. இதையடுத்து தற்பொழுது 2வது ஏலம் விடப்பட்டு தனியார் நிறுவனத்திற்கு ப்ரீபெய்டு ஸ்மார்ட் மீட்டரை செயல்படுத்த அனுமதி தரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு மின்துறை சார்பு செயலர் கந்தன் என்கிற சிவராஜன் வெளியிட்டுள்ள உத்தரவில், புதுச்சேரியில் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தும் திட்டத்தை செயல்படுத்தும் ஏலத்தை அபர்வா எனர்ஜி நிறுவனம் பெற்றுள்ளது. இந்நிலையில் ஸ்மார்ட் மீட்டரை ப்ரீபெய்டு முறையில் இல்லாமல் துவக்கத்தில் போஸ்ட்பெய்டு முறையில் செயல்படுத்த புதுச்சேரி அரசு ஒப்புதல் தந்துள்ளது. மேலும் வாடிக்கையாளர்கள் விருப்ப அடிப்படையில் ப்ரீபெய்டு முறைக்கு மாற்றுவதை ஊக்குவிக்க அரசு முடிவு எடுத்துள்ளது. இது தொடர்பாக அரசாணையிலும் திருத்தம் செய்துள்ளது. இதன் மூலம் 4,07,052 ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளன. இதற்கு 354.94 கோடி ரூபாய் செலவாகும். கேபிள் பொருத்தவும், சாப்ட்வேர் சாதனங்கள் வாங்கவும், பணியாட்கள் ஊதியம் என இத்திட்டத்தை செயல்படுத்த 383.58 கோடி ரூபாய் செலவாகும் என்று தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ஏனாமில் நடைபெற்ற மலர் கண்காட்சியில் புஷ்பா 2 படத்தின் செம்மர மாட்டு வண்டி அனைவரையும் கவர்ந்தது. 137 கோடி ரூபாய் செலவில் ஏனாமில் வெள்ள தடுப்பு சுவர் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்று ஏனாமில் நடைபெற்ற மலர் கண்காட்சியில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் வேளாண் துறை இணைந்து நடத்தும் 21ஆம் ஆண்டு ஏனாம் மக்கள் விழா மற்றும் 23ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி ஏனாமில் உள்ள பாலயோகி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. மலர் கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். மேலும் அரங்கில் வைக்கப்பட்ட காட்சி பொருட்களை பார்வையிட்டனர். இந்த மலர் கண்காட்சியில் திராட்சையால் வடிவமைக்கப்பட்ட குதிரை தேர், சாமந்தி மலர் மாட்டு வண்டி, மலர்களால் உருவாக்கப்பட்ட ஆள் உயர டால்பின், சாமந்தி தோட்டம், ரோஜா தோட்டம் உள்ளிட்டவைகளோடு புஷ்பா 2 படத்தின் செம்மரக்கட்டை மாட்டு வண்டியும் இடம்பெற்றிருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து கோதாவரி ஆற்று படுகையில் 137 கோடி ரூபாய் செலவில் வெள்ள தடுப்பு சுவர் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்றும் விரைவில் இப்பணி துவங்க உள்ளதாக விழாவில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மலர் கண்காட்சி 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. రాక ఏమైనా వచ్చాం కాబట్టి మీరు అందరూ కూడా ఒకసారిగా ఉంటా పరిచయం అయ్యాను. మరి ఎందరి కనుక నాకు దక్కిందంటే దీని అందరినీ మరి సభాముఖంగా మీ అందరికీ కూడా புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி பகுதியில் உள்ள தேர்முட்டி வீதியை சேர்ந்தவர் முருகன், இவரது மனைவி ஜோதி, இவர்களது மகன் சத்யபாபு ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதில் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அவர் கடந்த சில நாட்களாகவே யாரிடமும் பேசாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை அவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். அப்பொழுது அவரை உறவினர்கள் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சத்யபாபு ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் வாலிபர் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி மக்கள் விரும்பாத ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை எந்த வழியிலாவது நுழைத்திட வேண்டும் என்பதற்காக போஸ்ட்பெய்ட் திட்டத்தை மின்துறையில் திணிக்க அரசு முயற்சி செய்து வருவதாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியை ஆளக்கூடிய பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு வரி இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளதாக தம்பட்டம் அடைத்துக் கொள்ளும் நிலையில், மறுபுறம் மின் கட்டண உயர்வு, பஸ் கட்டண உயர்வு என மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. அனைத்து குடும்பத்திற்கும் புயல் நிவாரணம் 5000 ரூபாய் வீதம் 177 கோடி ரூபாயை கொடுத்துவிட்டு, இரட்டை ஹிட்லர் ஆட்சியினர் பெட்ரோல், டீசல் கட்டண உயர்வை திணித்து பல 100 கோடி ரூபாயை மக்களின் வயிற்றில் அடித்து பிடுங்குகின்றனர். புதுச்சேரி மக்கள் விரும்பாத ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை எந்த வழியிலாவது நுழைத்திட வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பகிரத பிரயத்தனம் செய்து வருகிறது. மக்களுக்காக ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டத்தை கடந்த காலங்களில் மிக கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் இத்திட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் தற்பொழுது கபட நாடகம் போட்டு போஸ்ட்பெய்டு மின் மீட்டர் திட்டம் என்ற பெயரில் அதே திட்டத்தை வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு புதுச்சேரி மக்களிடம் திணிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகள் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளது. ஏற்கனவே தனியாருக்கு மின்துறையை வழங்க முடிவு செய்துவிட்டனர். இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தனியாருடன் கூட்டு கொள்ளை அடிக்க புதுச்சேரி மக்களின் வரி பணம் 383 கோடி ரூபாயை தாரை வார்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் போஸ்ட்பெய்ட் திட்டம் என கொண்டு வந்து பின்னர் ப்ரீபெய்டு என மாற்றம் செய்ய ஆளும் மக்கள் விரோத முதலமைச்சர் தலைமையிலான இரட்டை ஹிட்லர் ஆட்சி முடிவு செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். புதுச்சேரியில் ஹெல்மெட் அணியாததால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதனால் வருகின்ற 12ஆம் தேதி கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் பல்வேறு இடங்களில் வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். பொதுமக்களுக்கு முன் மாதிரியாக போலீசார் மற்றும் அனைத்து அரசு துறை அதிகாரிகள், ஊழியர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய செய்ய வேண்டும் என போக்குவரத்து சீனியர் சூப்பரண்ட் பிரவீன்குமார் திரிபாதி நிர்வாக சீர்திருத்தத்துறைக்கு பரிந்துரை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து அரசு துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மிஷன் 0 திட்டத்தின் கீழ் உயிரிழப்பினை தடுக்க வருகின்ற 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் உபயோகத்தை கட்டாயமாக அமல்படுத்த உள்ளது. இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் தவறாமல் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும். இது உங்களது தனிப்பட்ட பாதுகாப்பின் நலனுக்காக அறிவுறுத்தப்படுகிறது. ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓட்டினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மேலும் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நிறுத்தி வைக்கப்படும். ஹெல்மெட் அணியாதது குறித்து பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள், சொசைட்டிகளின் பணிபுரிபவர்கள் உட்பட அனைத்து அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்படும். அனைத்து நிர்வாக செயலாளர்கள், டிஜிபி துறை தலைவர்கள் இதனை உறுதி செய்து கடுமையான நடவடிக்கை எடுப்பர். இவ்வாறு அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பில் நடைபெற்ற கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பெண்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே கலந்து கொண்டு கோலமிட்டனர். 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு நிர்வாக இயக்குனர் தக்ஷனா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். வில்லியனூர் தொகுதியில் 20 லட்சம் ரூபாய் செலவில் சாலை பணிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார்.
வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பெரம்பை சாலையில் FN நகரில் உள்ள குறுக்கு சாலைக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி மற்றும் சுல்தான்பேட்டை சஃபா நகர் சாலைக்கு 13,44,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை என மொத்தம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை செய்து துவக்கி வைத்தார். இதில் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் முருகையன், கொளஞ்சியப்பன், சுப்புராயன், கந்தன், பாலன், அபின், வரதராசு, ராஜ்குமார், ராஜசேகர், புஷ்பவல்லி, சுகந்தி, சுகன்யா, மோகனப்பிரியா, திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால் அனீஃப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், தோமுசா பேரவைத் தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, அயலக அணி தலைவர் தாஹா, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஜமாலுதீன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஏழுமலை, அக்பர், வேதாச்சலம், ராஜி, சேகர், மிலிட்ரி முருகன், ரஃபீக், ராஜா முகமது, ரஜினி முருகன், கலைமணி, திலகர், பாலு, வீரப்பன், ராமஜெயம், அன்பு, கோவிந்தராஜ், சிராஜி, அனீஸ், மாரிபாண்டி, நடராஜன், பிரகாஷ், சந்துரு மற்றும் சுல்தான்பேட்டை பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் போலி ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக தொழிலதிபரிடம் 36 லட்சம் ரூபாய் மோசடி. இணைய மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் குமரவேல். இவர் வட மாநிலங்களில் இருந்து பல்வேறு சரக்குகளை புதுச்சேரி எடுத்து வந்து விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் இவரை கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ஒரு வாட்ஸ்அப் எண் மூலம் குழு ஒன்றில் குமரவேலை சேர்த்து எப்படி ஆன்லைன் வர்த்தகம் செய்ய வேண்டும் என வகுப்பெடுத்து அவரை நம்ப செய்தனர். இதனை நம்பிய குமரவேல் பல்வேறு தவணைகளாக 36 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்த நிலையில் அவருக்கு லாபமாக 4.5 கோடி ரூபாய் ஈட்டி இருப்பதாக வந்த குறுஞ்செய்தியை அடுத்து அந்த லாப பணத்தை அவர் கேட்டபோது 4.5 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்திவிட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அந்த கும்பல் தெரிவித்துள்ளது. அதற்கு குமரவேல் வருமான வரியையும் அந்த லாப காசில் பிடித்தம் செய்து கொண்டு மீதி பணத்தை தரும்படி கூறியுள்ளார். ஆனால் அந்த கும்பல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் குமரவேல் உடன் தொடர்பை துண்டித்து கொண்டனர். இதில் அதிர்ச்சி அடைந்த அவர் தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்ட போதிலும் எந்த பதிலும் இல்லாததால் தாம் 36 லட்சம் ரூபாயை ஏமாற்றப்பட்டிருப்பதை அறிந்த குமாரவேல் இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச யோகா தின விழாவில் பனிக்கட்டிகள் மீது யோகாசனம் செய்து அசத்தினர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் 30வது சர்வதேச யோகா திருவிழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் உலக சாதனை படைத்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பனிக்கட்டிகள் மீது பத்ம மயூராசனம், பிஞ்ச மயூராசனம், உபவிஷ்ட கோணாசனம், ஹனுமனாசனம், சிரசாசனம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து காட்டினார். அதனைத் தொடர்ந்து ஆரோவில் களரி கிராமம் சார்பில் களரி வீரர்கள் தமிழரின் பாரம்பரிய கலையான களரியை யோகாசனத்தோடு செய்தனர். அதன்படி கைப்போர் முறை, ஈட்டி, வாள், கேடயம், குத்துவால் சண்டை, சுருள் கத்தி வீசுதல், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலைகளை செய்தனர். அப்பொழுது எதிரிகளை வீழ்த்த வீரர்கள் ஒருவருக்கொருவர் ஆக்ரோஷமாக தாக்கிக் கொள்வதைப் போல் சண்டையிட்டு கொண்டது அங்கிருந்த புதுச்சேரி மக்கள் மட்டுமன்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.
சாராய விற்பனையை அதிகரிக்க பெட் பாட்டில் சாராயத்தை அறிமுகம் செய்ய புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு முதற்கட்டமாக 40 லட்சம் பெட் பாட்டிலுக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் அனுமதியுடன் 100க்கும் மேற்பட்ட சாராய கடை மற்றும் கள்ளுக்கடைகள் இயங்கி வருகிறது. சாராய கடைகளில் பாட்டில் மற்றும் பாக்கெட் சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் அண்மையில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படும் என்பதால் பாக்கெட்டில் அடைத்து சாராயம் விற்பனை செய்வதற்கு சுற்றுச்சூழல் துறை தடை விதித்தது. இதனால் விற்பனை குறைந்ததால் தற்பொழுது 180 மில்லி லிட்டர் பெட் பாட்டிலில் அடைத்து சாராயம் விற்பனை செய்வதற்கு புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக முதற்கட்டமாக 40 லட்சம் பெட் பாட்டில்களை கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் கோரியுள்ளது புதுச்சேரி அரசின் கலால் துறை. மணவெளி கிராமத்தில் புதிய மின்மாற்றி அமைப்பு எதிர்க்கட்சி தலைவர் சிவா இயக்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதி மணவெளி கிராமத்திற்கு உட்பட்ட VIP நகரில் 17,63,000 ரூபாய் செலவில் மின்துறை சார்பில் 200 வோல்டேஜில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் சந்திரசேகர், இளநிலை பொறியாளர் ஸ்டாலின் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், கலியபெருமாள், சசிகுமார், சுரேஷ், ரமேஷ், மோகன், கிருஷ்ணமூர்த்தி, ரவீந்திரன், பாலகுரு, வாசு, லக்ஷ்மணன், ஜீவா, மணி, இருசப்பன், ஐயனார், ஆறுமுகம், குணசேகரன், ஞானவேல், குணாவதி, ராஜலட்சுமி, சசிகலா, திமுக அவைத்தலைவர் ஜலால் அனீப், விவசாய அணி அமைப்பாளர் குணசேகரன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், தோமுசா பேரவை தலைவர் அங்காளன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்துள்ள சின்ன நெற்குணத்தில் உலக கடவுளின் தூதர் அருள்மிகு டாக்டர் சித்தர் மௌனசாது பாலஞான சுவாமிகளின் 22ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த சின்ன நெற்குணத்தில் உலக கடவுளின் தூதர் டாக்டர் சித்தர் அருள்மிகு மௌனசாது பாலஞான சுவாமிகளின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் டாக்டர் சித்தர் மௌனசாது பாலஞான சுவாமிகளுக்கு குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதேபோன்று 22ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருமங்கலம் சிதம்பரேஸ்வரர் கணேச தேசிக சுவாமிகள் உலக கடவுள் அமைதிக்கான கொடியை ஏற்றி வைக்க, இதனைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு அழைப்பாளர்கள் தேசிய கொடி மற்றும் அனைத்து மத கொடிகளையும் ஏற்றி வைத்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அருள்மிகு பாலஞான சுவாமிகளின் பரிபூர்ண நல்லாசிகளை பெற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வு. ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டம், வாலிபர் தற்கொலை, புதுச்சேரியில் சோகம். போஸ்ட் பெய்டு முனையில் மின் கட்டணம் செலுத்தும் திட்டம் புதுச்சேரி அரசு ஒப்புதல். ஏனாமில் 3 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.